வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நம்ம ரொம்ப நாளாச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க. அண்ட் இனிமேல் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ். அதாவது இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நார்த்தாக இருக்கட்டும் சரி, சவுத்தாக இருக்கட்டும் சரி. அதாவது சவுத்லாம் இப்போ பயங்கரமாக ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கனே நம்ம ஏமாத்துறான், நம்ம எதிர்நாட்டுக்காரன் நம்மளை ஏமாத்துறான், நம்மளோட நார்த் இந்தியன்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்க, சவுத் இந்தியன்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்க. யார் எங்கேருந்து இவங்க தான் ஏமாத்துறாங்க நம்மளால சொல்லவே முடியல. யார் வேணாலும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு இந்த நாடு போயிடுச்சு. ஆன்லைன் வந்து எவ்வளோ ஒரு பூம் கொடுத்துருக்கு, எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்றத விட எவ்வளோ கெட்ட விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்றத பயமா இருக்கு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கேம், அது வந்து ஃப்ளோர் கேம், ஸ்டிப்ஸ் கேம், சிக்கன் ஓடுறது, சிக்கன் வந்து அந்த ஃபயர் ஆகாமல் காப்பாற்றுறது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது மூலயமா பணம் வரும்னு சொல்கிறது, அந்த கெசினோன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல்லையோ, உங்களோட ஃபேஸ்புக் ஸ்க்ரோல்லையோ, இல்லை உங்களோட யூடியூப் ஸ்க்ரோல்லையோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை கேமை ப்ரமோட் பண்ணி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த சிக்கன் கேம் விளையாண்டு தான் நீங்கள் ஏமாந்து போயிருங்க, இந்த சிக்கன் கேம் விளையாடுங்க, இந்த சிக்கன் கேம் விளையாண்டு தான் நீங்கள் ஏமாந்துறீங்க, இந்த ஃப்ளோர் கேம் விளையாடுங்க, இந்த ஃப்ளோர் கேம் விளையாண்டு தான் நீங்கள் ஏமாத்துட்டு இருக்கீங்க, பணம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த கேம் விளையாடுங்க, அந்த கேம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு 1008 விஷயத்த திருப்பி உங்கள்கிட்ட வந்து துணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் என்ன நினைக்கிறோம், சார் நம்மளுக்கு காசு ஏதாவது சைடு இன்கம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ உனக்கு உதவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணுறோம். அது ஆப்பாக கூட இருக்க மாட்டேங்குது. சொல்லப்போனால் தான் வந்து இங்கே நிறைய பிரச்சனையே. அது பிளே ஸ்டோரில் ஆப்பாக இருந்து கூட உள்ளே போய் ஏமாந்துற கூட நம்ம ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்மளால. ஆனால் வந்து ஏபிகேவை டவுன்லோட் பண்ணி விளையாண்டு நிறைய பேர் ஏமாறுறாங்கன்றதா என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. சரி பரவாயில்ல விடுங்க. மக்கள் வந்து பணம் அப்படின்னா சில பேர் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் காரணமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறதான் போகுது. அது மூலயமா அவங்க கஷ்டம் தான் படுறாங்க. அது மூலயமா ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கஷ்டம் தான் படுறாங்க. 1000 பேர் விளையாடுறாங்க, 1,00,000 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அதில் எவனோ ஒருத்தனுக்கு அந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுறதுக்காக இல்லை செய்யறதுக்காக அவனுக்கு நல்லது நடக்கும். ஓகேங்களா? அதுவும் முக்கியமாக அவங்களோட ஆளாகவே இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. அது வந்து பொதுஜனமாக இருக்கவே இருக்காது, கீழ்த்தட்டு மக்களை இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அண்ட் வந்து மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை ப்ரமோட் பண்ணி உங்க கையில் வந்து சேர்க்கறதுன்றது ஒரு விஷயம். ஓகேங்களா? நல்ல ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து சேர்க்கலாம், நல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட வந்து சேர்க்கலாம், ஜேர்னலிசம் சூப்பராக பண்ணலாம் அதில். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேமர்ஸ் நண்பர்கள் இருக்காங்க தெரியும், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதான் அவங்க காசு போட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து நான் உனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாட சொல்கிறோம், நீ அந்த கேமை போய் விளையாண்டதுக்கப்புறம் நீ வந்து 1,00,000 2,00,000 சம்பாரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஓனராச்சும், இந்த பிஸ்னஸ் ஓனராச்சும் நினைப்பானா? நம்மளுக்கே கொஞ்சம் அறிவு வேணாமா? ஓகேங்களா? ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களை ஒரு 300 ரூபா போட வைப்பானுங்க. அதில் வந்து ஜெயிக்கிற மாதிரியான பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க சிக்கன் கேமில். ஓகேங்களா? எல்லா கேம்லேயும் அப்படிதான் மோஸ்ட்லி ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கும். அந்த மினிமம் அமௌண்ட்டுக்குள்ள 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 300 ரூபாயோ இருக்கும். ஓகேங்களா? அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த சரி ஓகே 300 ரூபாய் தானே 500 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேமுக்குள்ளே காசை போட்டுருவீங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விளையாடுவீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரியான பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணுவது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா ஜெயிப்பீங்க, ஒரு 200 ஜெயிப்பீங்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 500 இழந்துருவீங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண தோணும், இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. திருப்பி இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிடிக்கோங்க. நம்ம மைண்ட் செட் என்னவா இருக்கும் அந்த நேரத்தில், இது வந்து விளையாண்டலாம், நம்ம எப்படி இந்த காசு எடுத்துலாம்னு சொல்லிட்டு திருப்பி போட தான் பண்ணுவோம். நம்ம கை காசு தான் போடுவோம். ஓகேங்களா? அவன் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து ப்ராப்பராக தான் உட்காந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கான். நம்ம தான் எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? நான் வந்து இது வேணுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கேம்னு முன்னாடி தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உள்ளே போயிட்டு காசை போட்டு ஏமாந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸே உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த வீடியோஸ் மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா, உழைக்காத காசு உடம்புல ஒட்டாது. இப்போ நீ வீட்லேயே உட்காந்துட்டு நான் வந்து உனக்கு ஒரு கேமை சொல்லித்தரேன், அந்த கேம் மூலயமா நீ விளையாண்டே வந்து மாதம் ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னா யாருமே நினைக்கிறது இல்லை. நம்ம போயிட்டு ஒரு இடத்துல திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு இல்லை வந்து ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு அவங்க கொலிக் கூட இருந்துட்டு செஞ்சுட்டு அதெல்லாம் அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? இப்போல்லாம் எல்லாத்துக்குமே வந்து காசு சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சரே பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சரை தனியாக ஒரு வீடியோவா நான் வரேன். நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஸ்கேம்ஸை பற்றியும் நிறையா பேர் பண்ணுற தப்பான விஷயங்களை பற்றி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸாக கண்டிப்பாக வரும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இதில் முக்கியமாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. யார் நேமையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை இவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்ற அந்த தப்பான அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கோலாம் நான் பேசலை. உண்மையிலே நீங்களே வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காகலாம் பண்ணலை. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க காசு வாங்கணும், அவங்க நல்லா அவங்க ஃபேமிலியோடு இருக்கணுன்றக்காக மட்டும்தான் இதை சம்பாதிக்கிறாங்க. காசு வாங்கிட்டு உங்களுக்கு தப்பான ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலை உங்களுக்கு தள்ளுறாங்க. ஓகேவா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க நல்ல விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் எந்த தப்புமே கிடையாது. நான் காந்தியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன், பாரதியாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன், அப்துல் கலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்கிற காலம்லாம் போய் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் இந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன், நான் அந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். சரி, அவங்களாச்சும் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேற ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னால் சில விஷயங்கள்லாம் இந்த இந்த ஆன்லைனில் சொசைட்டியில் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது எப்படி நடக்குது, யார் இதெல்லாம் நடத்துகிறாங்க, இது எப்படி தானாக உருவாகுதுன்ற அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நம்ம சிக்கன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. நிறைய ஆப்ஸு, நிறைய ஏபிகேஸ், நிறைய கேம்ஸ் இந்த ஆன்லைன்ஸில் இருக்குது. எதையுமே டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு போய் விளையாடாதீங்க அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மன உடச்சலுக்கு ஆளாயிருவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், கோவம் அதிகமாகும். ஏற்கனவே நம்மளே காசு நிறைய வச்சுட்டு இருக்க போய் விளையாட போகிறது இல்லை, காசு இல்லாதவன் விளையாடலாம். ஓகேங்களா? காசு இல்லாதவன் போய் விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனநலமின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது அப்படியே அடிபட்டுரும் பயங்கரமாக. உழைச்சி சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணமே வராது. உழைச்சி சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம உடம்புல விட்டும் அது நிலைக்கும் எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா? இப்போ நம்ம சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு பேசிட்டோ இல்லை சம்திங் இந்த மாதிரி ஆப்ஸில் கேம் விளையாண்டோ அது நம்மளை மாற்றிடும், நம்மளோட லைஃப்பை மாற்றும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற அந்த முட்டாள்தனமான விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுவாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் பேசுவாங்க, நிறையா பேர் நிறைய தப்பான விஷயங்களை ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை மாறணுன்றக்காக ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை எடுத்துக்காதும் நமக்கு தான் இருக்குது. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நானே ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அதில் தப்பு எது சரி எதுன்னு பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருப்போம். எப்போவுமே சொல்கிறேன், நான் தப்பான நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், அதை ட்ரையும் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களை. சில விஷயங்களை இது பண்ணவே கூடாதுன்றதுனால தப்பாக இது பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது நான் பண்ணணுன்றதுக்காக பண்ணல. அது என்ன இருக்குதுல, நம்ம இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் நிறைய பேர் லாக் ஆகிறாங்களே, அப்போ நம்மளும் அது உண்மையிலேயே உள்ளே போயிட்டு அதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரீசெண்டாக என்னோட தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப எனக்கு க்ளோஸான ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs பக்கம் இழந்திருக்கிறாரு. அந்த காசு இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மிடில் மேனோட ஆவரேஜ் சேலரி 15,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 25,000 பேசிக்காக எல்லாருமே இப்போ ஒரு 25,000 வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. 25,000 அப்படின்றது கிட்டத்தட்ட எத்தனை மாதம் எத்தனை வருஷம் சம்பாதிச்சா 5 லட்சம் 10 லட்சம் ஆகும். இந்த சொல்கிறாங்கல்ல எல்பிஏன்னு சொல்லிட்டு, ஒரு வருஷத்துக்கான சம்பளம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 LPA 12 LPA, நிறைய பேருக்கு கண்டிப்பாக 3 LPA 2 LPA தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு. அண்ட் ஒரு சில பேத்துக்கு 10 LPA இருக்கும், ஒரு சில பேத்துக்கு 15 LPA இருக்கும். அப்போ 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அரை வருஷமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை 4 வருஷமோ 5 வருஷமோ ஆகும். ஆனால் அது அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு வந்துடுறீங்க அப்படின்னா தான் எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. அண்ட் 1000 ரூபாய்னாலும் உழைச்சி சம்பாதிங்க. அண்ட் யாரோட காசையும் யாரும் ஏமாத்துறதுக்கா இங்கே வரல. நம்மளும் யாரையும் ஏமாற்றலாம், நம்மளும் யாரையும் ஏமாற்ற விடக்கூடாதுன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகேங்களா? நான் இவ்வளோ தூரம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இதில் அஃபெக்ட் ஆயிருக்கேனான்னு கேட்டால் நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் தான். பட் ஆனால் நான் வேணுக்குமே தான் போய் அஃபெக்ட் ஆனேன், அது அடுத்த விஷயம். பட் ஆனால் நீங்கள் யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, இது தெரியாமல் போய் விளையாடக்கூடாது அப்படின்றனால தான் இந்த ஒரு ஸ்கேம் அலர்ட் அப்படின்றது. ஸோ இனி நிறையா நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்கேம்ஸை பற்றி நிறையா நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுறதுக்கான சேனலாக இது உருவாக்குறோம் அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணம். ஸோ இனிமேல் கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இவ்வளோ நாளாக நான் ஏன் மீடியாக இருந்தேன், ஏன் டவுனானேன்னு சொல்ல முடியாது, சில ரீசன்ஸ்னால நான் பேசாமல் இருந்தேன், எதுவும் பேசக்கூடாது, சேனலில் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு இன்டென்ஷனாக முடிவெடுத்து தான் நான் அந்த விஷயத்த பண்ணேன். ஸோ இப்போ என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே முடிஞ்சு அங்கே நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். நானுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. அந்த ஃப்ரீ ஹேண்ட் மூலிமா நான் நிறைய விஷயத்த மக்கள்கிட்ட பேசணும். இதை நான் காசுக்காகவோ இல்லை உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவோ நான் பண்ணல. இந்த வீடியோ ரீச் ஆனாலும் சரி, ரீச் ஆகலைனாலும் சரி, அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 2018 பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்போருந்தே நிறைய விஷயங்கள் போட்டுட்ருந்தேன். அப்பயும் ஒரே இன்டென்ஷன் தான், இப்பயும் ஒரே இன்டென்ஷன் தான். இந்த யூடியூப் மூலயமா நம்மளுக்கு வருமானம் நம்ம அது மூலியமா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இந்த யூடியூப் மூலயமா நம்ம செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்ற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஒரே இன்டென்ஷன், இன்ஃபர்மேஷனாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் எப்பவும் சரி எனக்கு இருக்கும். ஓகேங்களா? நிறைய லைஃப்ல அடிபட்டவங்க வந்து சொல்றப்ப நம்ம கேட்கறத வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம். நிறைய இடத்துல நான் அதை பார்த்துருக்கேன். நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. நான் சொல்றேன் ஒரு பையன்ட்ட, ஒரு சின்ன பையன்ட்ட வந்து தம்பி இது பண்ணாரா தம்பி, இது வந்து இப்படி தப்புடா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அவன் வேணும்னே அதை பண்ணுவான். நம்மளும் அப்படிதான், நம்மளும் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படிதான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா வளர தான் புரியுது நம்மளுக்கு நம்ம அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க. இப்போ பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல திட்டும்போது நம்மளை கேவலமாக திட்டும்போது கோவம் வரும். நிறைய பேத்துக்கு வீட்டை விட்டு போகணும்னு தோணியிருக்கும், அவங்களை அடிச்சிடலாம்னு தோணியிருக்கும், அவங்களை கொண்டுடலாம்னு தோணியிருக்கும், என்ன வேணாலும் தோணியிருக்கும். ஸோ இது எல்லாத்தோட லைஃப்லையும் பேசிக் இருக்குது. பட் ஆனால் அதை செய்யறோமா அப்படின்றதான் மேட்டர். மோஸ்ட்லி வந்து 95% யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த 5% வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி அது என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்திலேயோ இல்லை வெறுப்புலையோ இல்லை ஏதோ பண்ணிடுவாங்க. அந்த 5 பேர்த்த பத்தி பேச வரும்ல நான். பட் அந்த 95% பார்த்தீங்க அப்படின்னா வளர மெச்சூரிட்டின்றது வரும் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் போய் இந்த ஸ்கேம்ஸ்ல மாட்டி பணத்தை இழக்கிறாங்க, மன உடைச்சல் ஆகிறாங்க, சூசைட் பண்றாங்க. அப்படின்றப்ப தான் ரொம்ப பயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு யாரும் எதுக்காகவும் எதையும் எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க அப்படின்றதான் ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேரும் வந்து நார்மலாக நீங்கள் வந்து பணத்துக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கலாம் சொல்கிறது கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் உங்கள் ஃபேமிலிகிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதை விளையாட மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த இன்டென்ஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பெருசாக செலவழிச்சலாம் இதை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கேமரா, ஒரு ஐஃபோன், ஒரு ட்ரைபேடு, ஒரு சேர், இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. ஒரு மைக், இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு தான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா நல்லது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமாக சந்தோஷப்படுத்தும். இது மூலியமா யாரும் போய் எந்த விஷயத்துலையும் தவறாக முடிவெடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் பெரிய நல்லது இந்த சொசைட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபஸ்ட் வீடியோவை இதை போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறையா வளரி இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது வளரி இருந்தேன் இல்லை ஏதாவது உங்களுக்கு தப்பாக பட்டுருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். அண்டு தேங்க்யூ தமிழ் நெஞ்சங்களே. நன்றி, போயிட்டு வருகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.